நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அசுரர்களிலேயே மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய திறமையாக ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து வளமோடு செழிப்பாக வாழ்கிறார்களா என பார்த்து செல்வதாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வுதான் ஓணம் பண்டிகை. புராண கதைகளின்படி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததாகவும் அவர் மக்களை மிகவும் அரவணைப்புடன் கவனித்துக் கொண்டதாகவும் அவரது ஆட்சியின் கீழ் நாடு செழிப்பாக இருந்ததாகவும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி செஞ்ச சில நல்ல விஷயங்களால அவருக்கே தெரியாத அளவுக்கு அவர் மிகுந்த உயரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மிகப்பெரிய வேள்வி ஒன்று நடத்தினார். இந்த வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடிவு செஞ்சிருப்பாரு மகாபலி. இந்த வேள்வியை அசுரகுரு சுக்ராச்சாரியார் தான் செய்வாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியோட போரிடுவாங்க. இதுல மகாபலி சக்கரவர்த்தி தான் வெற்றி அடைவாரு. இதை பார்த்து பயந்து போன தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுவாங்க. தேவர்களை காப்பது என்னுடைய கடமை என கருதிய மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுப்பாரு. மண்ணுலகில் விஷ்ணுவின் 5வது அவதாரமாக கஷ்யப முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக பிறப்பாரு. மகாபலி சக்கரவர்த்தியோட வேள்வி நிறைவடைந்தோன்னு அவர் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்குவாரு. இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும் போது வாமனர் அங்கு வருவாரு. வாமனனை பார்த்ததும் மகாபலி, ரொம்ப லேட்டா வந்துட்டீங்களே, இப்போதான் தானம் கொடுத்து முடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வாமனனோ, நானோ 3 அடி உயரம் கொண்ட சிறுவன், நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேன், என் உயரத்தை போலவே 3 அடி நிலம் கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்வாரு. அப்போ அசுரகுரு சுக்ராச்சாரியார், இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது, அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசிங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்வார்னா, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவனாவேன், நான் தானம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்வாரு. தானம் கொடுக்க கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்ற போது கமண்டலத்தில இருந்து நீர் வராத மாதிரி வண்டு உருவம் எடுத்து சுக்ராச்சாரியார் அந்த கமண்டலத்தை அடிச்சுக்குவாரு. இதனால நீர் வெளியே வரல. வாமனரா வந்த விஷ்ணு பகவான் ஒரு தர்பை புல் எடுத்து அந்த வண்டோட கண்ணில் குத்திடுவாரு. அதனாலதான் சுக்ராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு குருடா இருந்திருக்கு. மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாள லோகம் போறாரு. அசுரனாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதை செஞ்ச உனக்கு என்ன வரம் வேணும்னு வாமனன் கேட்க, அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி, என்னுடைய மக்களை நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகிறேன்னு சொல்லுவாரு. அதற்கு விஷ்ணு பகவான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி, நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை உன் மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள்னு மகாவிஷ்ணு வரமளிச்சிருக்காரு. இந்த மகாபலி சக்கரவர்த்தியும் 9 சிரஞ்சீவிகளில் இன்றும் உயிருடன் வாழும் ஒரு அதிசய மனிதரா பார்க்கப்படுறாரு. யானை முகத்தோட இருக்கதால விநாயகரை எந்த பொண்ணும் திருமணம் செஞ்சுக்க முன் வரல. எல்லா தெய்வங்களும் அவங்க துணைவிகளோட இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா இருக்கமேன்னு சோகத்துல இருந்திருக்காரு விநாயகர். ரொம்ப சேட்டை பிடிச்ச கணேசன் தேவர்களுக்கு திருமணம் நடக்கும்போது அங்க போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அங்க குழப்பம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதனால கஷ்டப்பட்ட தேவர்கள் எல்லாரும் பிரம்ம தேவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, கணேசனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நானே ஒரு முடிவெடுக்கிறேன்னு பிரம்மதேவர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி 2 அழகான பெண்களை படைக்கிறாரு. தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பை பிரம்மாவின் புதல்வரான நாரதர் கிட்ட கொடுக்கிறாரு. அதனாலதான் நாரதர் சிவன் பார்வதி கிட்ட ஞான பழத்தை கொடுத்து தன்னோட 2 தங்கச்சிகளையும் பரமேஸ்வரனின் மூத்த மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காருன்னு இப்படி 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. புத்தி அப்படின்னா அறிவன்னும், சித்தின்னா ஆன்மீக சிந்தனையும் உடையவங்கன்னு அர்த்தம். தமிழ் மக்கள் கணேசன் மனைவி பேரை சித்தி புத்தி இன்னும், வட இந்திய மக்கள் சித்தி ரித்தி இன்னும் சொல்லிட்டு வராங்க. ரித்தின்னா செல்வமும் பலமும் கொண்டவங்கன்னும், ரித்திக்கு சுபம்ங்கிற மகனும் சித்திக்கு லாபம்ங்கிற மகனும் பிறந்திருக்காங்க. இந்த லாபம் சுபம்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஆனா அது பிள்ளையாரோட 2 மகன்களோட பேருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. விநாயகருக்கு 2 மகன் மட்டும் இல்லைங்க, ஒரு மகளும் இருக்காங்க. அவங்க பேரு சந்தோஷி மாதா. அவங்கள பத்தி இப்போ பார்க்கலாம். ஒரு ஆவணி மாதம் விநாயகர் அவர் 2 மனைவி மகன்களோட பூலோகம் வந்திருக்காரு. எல்லா பெண்களும் ரக்ஷாபந்தன் திருநாளை கொண்டாடி வந்திருக்காங்க. அன்னைக்கு லக்ஷ்மி தேவியை வேண்டிக்கிட்டு சகோதரிகள் எல்லாரும் தன்னோட உடன் பிறந்த சகோதரனுக்கு கயிறு கட்டி வாழ்த்துவாங்க. இதை சித்தியும் புத்தியும் உடனே தன்னோட சகோதரனான நாரதனை வர வச்சு அவங்க கிட்ட ரக்ஷாபந்தன் பத்தி சொல்லி
சொல்லி அவங்க 2 பேரும் நாரதருக்கு பாசமா கயிறு கட்டி விட்டுருக்காங்க. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த விநாயகரோட 2 பசங்க சுபமும் லாபமும் கவலையோட இருந்திருக்காங்க. எங்களுக்கும் ஒரு சகோதரி இருந்திருந்தா நாங்களும் இந்த நாளை கொண்டாடி இருப்போமேன்னு சொன்னதும் அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற விநாயகரோட நெற்றியிலிருந்து ஒரு பெண் பிறந்திருக்காங்க. விநாயகருக்கு பெண் குழந்தை பிறந்த செய்தி கேட்ட எல்லா தேவர்களும் எல்லா கடவுளும் நேர்ல வந்து வாழ்த்து தெரிவிச்சு அந்த பெண் குழந்தைக்கு நிறைய வரங்களும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வந்ததால் சந்தோஷி மாதான அழைக்கப்பட்டிருக்காங்க. சந்தோஷி பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவின்னு 3 தேவிகளோட அம்சத்தையும் சக்தியையும் பெற்றிருக்காங்க. இவங்க ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்ததால வெள்ளிக்கிழமை சந்தோஷி மாதா விரதம் இருந்தா முப்பெரும் தேவிகளோட பலனும் நமக்கு கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். எங்க வீட்டுல சந்தோஷி மாதா விரதம் கடைபிடிப்போம். உங்க வீட்டுல சந்தோஷி மாதா விரதம் இருப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் பத்தி நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பழனியில இருக்கிற நவபாசன முருகன் சிலையை நம்ம போகர் உருவாக்குனார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சபரிமலையில இருக்க ஐயப்பன் சிலையை நம்ம பகவான் பரசுராமர் தான் உருவாக்குனார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்து பரசுராமருக்கு தான் சத்திரியர்னாலே பிடிக்காது. கர்ணன் கூட சத்திரியர்னு தெரிஞ்சதுனால தானே சாபம் கொடுத்தாரு. அப்படி இருக்கிறப்ப சத்திரியனான பீஷ்மருக்கு மட்டும் ஏன் எல்லா வித்தையும் கத்து கொடுத்தாருன்னு சந்தேகம் எல்லாருக்கும் தோணி இருக்கும். இந்த மாதிரி பரசுராமர் பத்தி A to Z எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் பத்தி யாரும் அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா அவதாரமும் தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா பரசுராமர் நிறைய அதர்மம் தானே செஞ்சிருக்காரு. பெத்த அம்மாவையே கொன்னு இருக்காரு. 21 தலைமுறையா எல்லா சத்திரியரையும் சாகடிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை எப்படி நாங்க கிருஷ்ணர் ராமர் அளவுக்கு கும்பிடுறதுன்னு கேட்கலாம். உண்மைதான், நம்ம கடவுள் செய்யற எல்லா சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பெரிய காரணம் இருக்கும். அவங்க அம்மா ஒரு வானத்துல போன கந்தர்வன் மேல ஆசைப்பட்டனால கோபப்பட்ட அவங்க அப்பா ஜமத்கனி முனிவர் தன்னோட எல்லா மகன்களையும் கூப்பிட்டு உங்க அம்மாவை கொண்டுட்டு தலையை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. யாருமே பெத்த அம்மானு கொலை செய்ய மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. நம்ம பரசுராமர் மட்டும்தான் அப்பா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு ரீசன்லாம் கேட்காம அவர் வச்சிருந்த கோடாரினால அவங்க அம்மா தலையை வெட்டி கொண்டுட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு. ஜமத்கனி முனிவர் தன்னோட மகனை நினைச்சு சந்தோஷத்துல உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளுன்னு சொல்லுவாரு. அப்போ அவங்க அம்மாவை திரும்ப உயிர் கொடுத்து காப்பாத்துங்கன்னு கேட்பாரு. அதே மாதிரி அவங்க அம்மா திரும்ப உயிரோட வந்துடுவாங்க. அவங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க பாசத்தினால இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஜமத்கனி முனிவர் சிரஞ்சீவியா வாழ்வன்னு வரத்தை கொடுத்திருப்பாரு. அவங்க ஆசிரமத்துல ஒரு காமதேனு பசு இருக்கும். எத்தனை பேர் பசியோட வந்தாலும் எல்லாருக்கும் பசி போக்குற அளவுக்கு உணவு கொடுக்கும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு சத்திரிய அரசன் அந்த காமதேனு பசுவை திருடிட்டு ஆசிரமத்தை எரிச்சிட்டு போயிடுவான். அவங்க அம்மா நடந்தது சொன்னதும் ரொம்ப கோபக்காரனான நம்ம பரசுராமர் அந்த சத்திரியனை கொன்னுட்டு காமதேனுவை அழைச்சிட்டு வருவாரு. ஒரு பசுக்காக அரசனையே கொன்னுட்டேன்னு பதிலுக்கு அவங்க பரசுராமரோட அப்பாவை கொன்னுடுவாங்க. அந்த கோபத்தினாலதான் அநியாயம் பண்ற சத்திரியர்களை 21 தலைமுறையா அழைச்சிட்டு வருவாரு நம்ம பரசுராமர். அதுக்கப்புறம் 1500 வருஷம் கழிச்சு ராமாயணம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த டைமிங்ல விஷ்ணுவோட 2 அவதாரமான ராமருக்கும் பரசுராமருக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. அந்த சண்டையில ராமர் வின் பண்ணிட்டு பரசுராமருக்கு அட்வைஸ் பண்ணுவாராம். கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்க திறமையை வீணாக்காம எல்லாருக்கும் கத்துக் கொடுங்கன்னு சொல்வாரா ராமர். ராமர் வாழ்ந்த 21வது தலைமுறையோட பழி வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாரு பரசுராமர்னு சொல்றாங்க. ராமர் சொன்னதை கேட்டு மனம் திருந்திய நம்ம பரசுராமர் அமைதியா தவம் இருக்க கடல் தேவதை கிட்ட ஒரு இடம் கேட்டிருக்காரு. அவர் வச்சிருந்த கோடாரிய கடல்ல வீசினதும் கடல்ல மூழ்கி இருந்த ஒரு அழகான நகரம் வெளியில வந்துச்சான். அதுதாங்க நம்ம கேரளா. காட் ஓன்ஸ் கண்ட்ரின்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். கடவுளுக்கே பிடிச்ச இடம்னு கேரளாவை சொல்றாங்க. அந்த அவதாரத்துக்கு முன்னாடியே வாமன அவதாரத்துல கேரளா அரசன் மகாபலிக்கு வாமன அவதாரம் காட்சி கொடுத்து உலகத்தை அளந்தாரு. அதை தான் நம்ம இன்னும் ஓணம்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி பரசுராமர் கேரளாவை உருவாக்குனார்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். விஷ்ணுவோட 5வது அவதாரமான வாமன அவதாரத்துக்கு அப்புறம் தான் கேரளா கடல்ல மூழ்கிடுச்சான். அதை மீட்க தான் அடுத்து 6வது அவதாரத்துல பரசுராமர் கேரளாவை மீட்டார்னு சொல்றாங்க. அவர் புதுசா உருவாக்குன கேரளாவை காக்கிறதுக்காக நம்ம பரசுராமர் கேரளாவை சுத்தி 5 சாஸ்தா கோவிலையும் 8 சாஸ்தா சிலைகளையும் உருவாக்குனார்னு சொல்றாங்க. அந்த 5ல ஒண்ணுதான் சபரிமலையில இருக்க ஐயப்பன் கோவில். அந்த கோவில்ல இருக்க ஐயப்பன் சிலையை கூட நம்ம பரசுராமர் தான் உருவாக்குனதா இன்னும் சில மக்கள் நம்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கேரளால நடந்ததுனாலதான் உலகத்திலேயே கேரளால மட்டும் பரசுராமருக்கு ஒரே ஒரு கோவில் கட்டி கும்பிடுறாங்க. அவர் தான் கேரளாவை உருவாக்குனதாகவும் இன்னும் நம்பி வழிபட்டுட்டு வராங்க. ராமாயணம் முடிஞ்சு 3000 வருஷம் கழிச்சுதான் மகாபாரதம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க.
மகாபாரதத்திலையும் நம்ம பரசுராமர் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருப்பாரு. நம்ம பிதாமகர் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியார் மாவீரன் கர்ணனுக்கு ஒரு குருவா இருந்து தான் கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் கத்து கொடுத்திருப்பாரு. அவருக்கு தான் சத்திரியனாலே பிடிக்காதே, சத்திரியன்னு தெரிஞ்சனாலதான கர்ணனுக்கு சாபம் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது பீஷ்மரும் ஒரு சத்திரியன் தானே, அவருக்கு மட்டும் ஏன் எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தாருன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு அராஜகம் பண்ற சத்திரியர்களை மட்டும்தான் அவருக்கு பிடிக்காது, மத்தவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. பீஷ்மரை ஒரு குருவையே மிஞ்சின சிஷ்யனா பரசுராமர் உருவாக்கி இருப்பாரு. மத்த சீடர்களை விட ஒரு சத்திரியன்னு தெரிஞ்சும் கர்ணனை சிறந்த சீடன்னு சொல்லி யாராலையும் தோக்கடிக்க முடியாத தாங்கிட்ட இருந்த விஜயதனுச பரிசா கொடுத்திருப்பாரு. பீஷ்மருக்கு எல்லா வித்தையும் கத்துக் கொடுக்க ஒரு முக்கியமான காரணம் அவங்க அம்மா கங்காதேவி. அவங்க தான் பரசுராமர் கிட்ட அனுப்பி என்னோட மகனை சிறந்த மாவீரனா நீங்க தான் உருவாக்கணும்னு கங்காதேவி கேட்டுக்கிட்டனாலதான் கத்து கொடுத்திருப்பாரு பரசுராமர். பீஷ்மரும் நல்ல சத்திரியனா இருந்து நாட்டு மக்களை காப்பாத்திட்டு வருவாரு. பரசுராமரோட இன்னொரு சீடர் குரு துரோணாச்சாரியார் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எல்லாவற்றையும் கத்துக் கொடுப்பாரு. அதுக்கு பிள்ளையார் சிலி நம்ம விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் தான். பரசுராமரோட 3 சீடர்களையும் அவ்வளவு சாதாரணமா யாராலையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணர் 3 பேரையும் சூழ்ச்சி பண்ணி சாகடிச்சிருப்பாரு. அவங்க 3 பேரையும் ஜெயிக்கிற சக்தி நம்ம கிருஷ்ணர் பலராமர் தவிர வேற யார்கிட்டையும் இல்ல. அதுதான் உண்மையும் கூட. பரசுராமர் சிரஞ்சீவியா வாழ்றதுக்கு இன்னொரு காரணம் அவரோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்துக்கு இவர் தான் குருவா இருந்து போர் பயிற்சி கத்துக் கொடுப்பாருன்னு கல்கி புராணத்துல கூட சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நீங்க ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.